தோல்ல அரிப்பு ஏற்படுறது, இல்லை ஏதாவது சின்ன சின்ன கொப்பளம் மாதிரி, இல்லை வேற ஏதாவது ஒரு அலர்ஜிலாம் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து மலச்சிக்கல் மட்டுமே காரணம்னு சொல்லிட முடியாது. நம்ம வயிற்றுக்காக மட்டுமே தான் நம்ம சாப்பிடணுமே தவிர நம்மளோட நாக்குக்காக சாப்பிடக்கூடாது. அதே நீங்க வந்து சாப்பிட்டுட்டு உடனே படுத்துக்கிறோம், உடனே உட்கார்ந்துருக்கோம், இந்த மாதிரி சூழ்நிலையில தான் செரிமான கோளாறுகள் ஏற்பட்டு அது தோல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை, அரிப்பை இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுத்த ஆரம்பிச்சிருது. மேக்சிமம் மோஷனையும் யூரினையும் எக்காரணம் கொண்டும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இந்த கையில நம்மளோட எல்போவில் இந்த மடிப்புக்கு கீழே ஹலோ யோகம் வியூவர்ஸ், நான் சங்கீதா. இன்னைக்கு நம்ம என்ன ஒரு ஹெல்த் டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, தோல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் எதனால ஏற்படும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். மேக்சிமம் மலச்சிக்கல் தொந்தரவுகள் யாருக்கெல்லாம் இருக்கோ அதிகமா அவங்களுக்கு கண்டிப்பா தோல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படும். அதனால நம்ம மலச்சிக்கல் வராம எப்படி தடுத்துக்கலாம், அதுக்கு எந்த மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றலாம் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுப்போமா. நம்மளோட மலத்தை முழுசா வெளியேற்றுறதுக்கு பெருங்குடலோட வேலை மட்டுமே அது இல்லை. என்ன வேலை அப்படின்னா, நம்ம வந்து உடல்ல உள்ள வெளியே எடுத்துக்கக்கூடிய ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடோட ப்ராசஸ் நுரையீரல்ல கரெக்டா நடந்தது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய நுரையீரல்ல இருக்கக்கூடிய காற்று கரெக்டா பெருங்குடலுக்கு வந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பெருங்குடல் கழிவுகளை வெளியேற்றிரும். இந்த ஏர் வந்து கரெக்டா வரல, அதாவது நுரையீரல்ல இருந்து பெருங்குடலுக்கு தேவையான காற்று வரல அப்படின்னா கண்டிப்பா நமக்கு மலம் கழிக்கிறதுல தொந்தரவுகள் ஏற்பட்டுரும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட சுவாசம் ஃபர்ஸ்ட் சரியா இருக்கணும். நம்ம எந்த ஒரு பயிற்சி பண்ணாலும், முத்திரை எடுத்துக்கிட்டாலும், இல்லை வேற ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணா கூட காற்றோட்டமான சூழ்நிலையில நம்ம பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட பெருங்குடலுக்கு தேவையான காற்று நுரையீரல் மூலமா ஈஸியா போயிடும். அந்த காற்று போகும்போது ஆட்டோமேட்டிக்கா போ 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 நீ வெளியில போ அப்படிங்கிற மாதிரி அந்த மலத்தை எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வெளியேற்றிடும். மேக்சிமம் மலச்சிக்கல் இல்லை அப்படின்னாவே கண்டிப்பா வந்து உடல்ல வேற எந்த தொந்தரவுகளுமே ஏற்படாது. அதுவும் மெயினா இந்த தோல் நோய் சம்பந்தப்பட்ட தொந்தரவு. ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா அரிப்பு கூட ஏற்படும் இல்லைங்களா, தோல்ல அரிப்பு ஏற்படுறது, இல்லை ஏதாவது சின்ன சின்ன கொப்பளம் மாதிரி, இல்லை வேற ஏதாவது ஒரு அலர்ஜிலாம் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பா அது வந்து மலச்சிக்கல் மட்டுமே காரணம்னு சொல்லிட முடியாது. மலச்சிக்கலும் ஒரு முக்கியமான காரணம். அதனால நம்ம எந்த ஒர்க் அவுட்ஸ் பண்ணாலும் காற்றோட்டமான சூழ்நிலையில பண்றது, அதாவது ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடோட ப்ராசஸ் ரொம்ப கரெக்டா ரெகுலரா இருந்தது அப்படின்னா உடல் நல தொந்தரவுகள், குடல் நல தொந்தரவுகள் இல்லாம நம்ம கண்டிப்பா ரொம்ப ஆரோக்கியமா வாழ முடியும். பெரும்பாலானவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணுற இடத்துலையா இருக்கட்டும், இல்லை வீட்லேயே கூட மேக்சிமம் வீட்டுக்குள்ளேயே வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு எனி டைம் வீட்டுக்குள்ளேயே அந்த ஃபேன் காத்துக்குள்ளேயே இருக்கிறது, ஏசியை போட்டு இப்போ ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னா அந்த ஏசியிலேயே இருக்கிறது, இந்த மாதிரி வெளிக்காற்று, வெளி வெயில்ங்கிறது படாமல் இருக்கிறதுனாலையுமே கூட தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் இந்த மலச்சிக்கல் தொந்தரவுகளும் ஏற்படும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா வெளிக்காற்று நமக்கு வந்து எந்த அளவுக்கு ஆக்சிஜனை நம்ம உள்ள எடுத்துக்கிறோமோ, நம்மளோட நுரையீரல் எந்த அளவுக்கு காற்றை எடுத்துக்குதோ, சுத்தமான காற்றை, அந்த அளவுக்கு அது பெருங்குடலுக்கு ஹெல்ப் பண்ணுது இல்லைங்களா. ஸோ நம்ம வெளி காற்றோட்டமான சூழ்நிலையில ஒர்க் பண்றது, ஒர்க் அவுட் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் அட்லீஸ்ட் ஆஃபீஸ் போற வரைக்குமாவது நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு இந்த மலச்சிக்கல் தொந்தரவுகள்ல இருந்து ரிலீவ் ஆக முடியும். அப்புறம் கம்பல்சரி ஒவ்வொருத்தரும் ஒரு 20 நிமிஷமாவது காலை வெயில் அல்லது மாலை வெயில்ல இருக்கணும். இது வந்து விட்டமின் டி கிடைக்கிறதுனால உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும் இல்லைங்களா. அப்புறம் மலச்சிக்கல் தொந்தரவுகள் இல்லாம இருக்கிறதுக்கு இன்னொரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, ருசிக்காக கண்டிப்பா சாப்பிடக்கூடாது, பசிக்காக சாப்பிடணும். அதே மாதிரி நம்ம வயிற்றுக்காக மட்டுமே தான் நம்ம சாப்பிடணுமே தவிர நம்மளோட நாக்குக்காக சாப்பிடக்கூடாது. ஆஹா இதை சாப்பிடலாம், இந்த பிரியாணி சாப்பிடலாம், செம டேஸ்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம நாக்குக்காக சாப்பிடக்கூடாது. பசிக்குது, ஓகே சாப்பிடுவோம் அப்படின்னு நினைச்சு சாப்பிட்டாலுமே கூட அந்த உணவு செரிமான வேலையை கரெக்டா பார்த்துரும். நம்ம இலகுவான உணவுகளை எடுத்துக்காம ரொம்ப ஹார்டான உணவுகளை எடுத்துக்கிட்டு திரும்ப நம்ம வந்து ஒரு ஆக்டிவிட்டியா வேலை பார்த்தோம்னா கூட ஓகே, திரும்ப நம்ம உட்கார்ந்தே ஒர்க் பண்றோம், அதுவும் அந்த ஏசி காத்துல இந்த ஃபேன் காத்துல இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா மலச்சிக்கல் தொந்தரவுகள் ஏற்பட தான் செய்யும் இல்லைங்களா. ஸோ நம்ம எந்த ஒரு உணவை எடுத்துக்கிட்டாலுமே கூட ஒன்று ஆக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் அதிகமாக இருக்கணும், அல்லது இலகுவான உணவுகளை எடுத்துக்கிட்டு செரிமானத்துக்கு நம்ம கரெக்டாக ப்ராசஸ் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக செரிமான கோளாறுகள் இல்லாமல், மலச்சிக்கல் தொந்தரவுகள் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும். எந்த ஒரு நம்மளோட உடல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளுக்குமே முக்கிய
காரணம். உடல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள்னு இல்லைங்க, மன சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளா இருந்தாலுமே கூட நமக்கு நாம தான் காரணம். ஸோ நமக்கு நாம தான் ஒரு ஹீலரா இருந்து கண்டிப்பா இந்த தொந்தரவுகளை குணப்படுத்திக்கணும். இப்போ இந்த மலச்சிக்கல் தொந்தரவுகள் மொத்தமா நீங்கிறதுக்கான ஒரு தீர்வு தான் சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட குடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை நம்ம எந்த மாதிரி முறையில இது வரைக்கும் நம்ம வந்து அந்த கழிவுகளை நீக்கிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி நம்மளோட குடல் கழிவுகளை மேக்சிமம் நீக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 10 நாளைக்கு 3 நேரமே நீங்க வந்து ஃப்ரூட்ஸ் மட்டுமே எடுத்துக்கணும். 3 வேளையும் உங்களுக்கு எந்த ஃப்ரூட் பிடிக்குதோ அந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம். அல்லது ஃப்ரூட்ஸ் வெறுமனே சாப்பிட பிடிக்கல, நான் ஜூஸ் போட்டு குடிக்கிறேன் அப்படின்னாலும் 3 வேளையும் ஜூஸ் மட்டுமே ஒரு 10 நாளைக்கு எடுத்துட்டு வாங்க. இதுல ஒரு 5-6 நாள் ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, தேங்காய் நல்லா கீறி மேக்சிமம் மென்னு சாப்பிடலாம். இல்ல சப்போஸ் தேங்காய் மென்னு சாப்பிட முடியாதவங்களா இருக்காங்க, பல்ல ஏதாவது தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னா, தேங்காய் பாலுமே காலையில நேரத்துல சாப்பிடுறதுங்கிறது வயிற்றுப்புண், குடல் புண் இதையெல்லாம் நீக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு மருந்தா செயல்படுது. அதனால நீங்க ஒரு 10 நாளைக்கு ஃப்ரூட்ஸ் மட்டும் 3 வேளையும் எடுத்துக்கிறதும், தேங்காயை கீறி கடிச்சு சாப்பிடுறது, இல்ல தேங்காயில பால் எடுத்து சாப்பிடுறது, இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்து பாருங்களேன். கண்டிப்பா உடல்ல குடல்ல எண்ணற்ற மாற்றங்கள், அதிசயங்கள் நடக்கும். இதுல எந்த ஒரு ஆச்சரியமே கிடையாது. கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க, மாற்றத்தை உணர்வீங்க. இப்போ இந்த மலச்சிக்கல் தொந்தரவுகள் இல்லாம இருக்கிறதுக்கான ஒரு முதிரை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த முதிரையோட பேர் என்ன அப்படின்னா அபான முத்திரை. இந்த அபான முத்திரையை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, அதாவது நம்மளோட கட்டை விரல், நடுவிரல், மோதிர விரல் இந்த 3ஓட நுனியுமே டச் ஆகணும். இந்த மாதிரி நீங்க போஸ்டர்ல 15 நிமிஷத்துல இருந்து 45 நிமிஷம் வரைக்கும் கூட எவ்வளவு நேரம் உங்களுக்கு டைம் இருக்கோ அவ்வளவு நேரம் இந்த பொசிஷன்ல நீங்க வந்து உள்ளங்கை வானம் பார்த்து உடம்பு மைண்டு எல்லாமே ரொம்ப ரிலாக்ஸா வச்சுட்டு நீங்க இந்த முதிரையை எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மலச்சிக்கல் தொந்தரவுகள் இருக்காது. அதே மாதிரியே ஸ்கின் சம்பந்தப்பட்ட, அதாவது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாம இருக்கணும் அப்படின்னா வருண முதிரையை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இந்த வருண முதிரைக்கு வந்து டைம் லிமிடேஷன் இருக்கு. காலையில 10 நிமிஷம், ஈவினிங் 10 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே போதுமானது. இந்த வருண முதிரையை நீங்க எந்த மாதிரி பொசிஷன்ல எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்மளோட கட்டை விரல், சுண்டு விரல் இந்த 2ஓட நுனி மட்டும் டச் ஆகணும். மற்ற 3 விரல்களும் ஸ்டாண்டிங்ல இருக்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்மளோட உள்ளங்கை வானம் பார்த்து இருக்கணும், முதுகுத்தண்டு நேரா இருக்கணும். இந்த முதிரையை நீங்க காலையில 10 நிமிஷம், ஈவினிங் 10 நிமிஷம் மட்டுமே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தோல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இல்லாம ஆரோக்கியமா வாழ முடியும். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம வந்து மலச்சிக்கல் தொந்தரவுகள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. மலச்சிக்கலுக்கு நாம மெயினான காரணம் என்ன அப்படின்னா, நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, நாவிற்காக கண்டிப்பா நம்ம வந்து சாப்பிடக்கூடாது. அதாவது ஈஸியா செரிமானமாகக்கூடிய உணவுகளை சாப்பிடலாம். இல்ல எனக்கு ஆசையா இருக்குங்க பிரியாணி சாப்பிடணும், பரோட்டா சாப்பிடணும் அப்படியே நினைச்சாலும் எல்லாருமே அந்த உணவுகளை எடுத்துக்கிறாங்க தான். அதாவது மலச்சிக்கல் தொந்தரவுகள் இருக்குங்கிறதுக்காக யாராவது சாப்பிடாம இருக்கவங்களா? இல்ல அப்படியே சாப்பிட்டாலும் உடனே ஒரு சுடுதண்ணி குடிக்கிறது, ஜஸ்ட் ஒரு மைல்டான வாக்கிங் வீட்டுக்குள்ளேயே ஒரு 10 மினிட்ஸ் போறது, இல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறமும் கொஞ்ச நேரம் நம்ம ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டியில ஈடுபடுறது, இந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு செரிமான பிரச்சனைகள் இருக்காது. அதே நீங்க வந்து சாப்பிட்டுட்டு உடனே படுத்துக்கிறோம், உடனே உட்கார்ந்துருக்கோம், இந்த மாதிரி சூழ்நிலையில தான் செரிமான கோளாறுகள் ஏற்பட்டு அது தோல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை, அரிப்பை இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுத்த ஆரம்பிச்சிருது. அதனால செரிமானமாகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் பால், வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ற ப்ராசஸ் வந்து ஒரு 10 டேஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உடல்ல எண்ணற்ற மாற்றங்கள் நடக்கிறத உங்களாலேயே உணர முடியும். அதே மாதிரி மெயினா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மேக்சிமம் மோஷனையும் யூரினையும் எக்காரணம் கொண்டும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளோட உடலின் மொழி, உடலோட செயல் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ வந்து மோஷன் வர டைமு, மோஷன் வரணும் அப்படின்னு மூளை நமக்கு சொல்லும் போது நம்மளோட குடல் வந்து அந்த கழிவுகளை வெளியேற்ற பார்க்கும். நம்ம அந்த டைம்ல என்ன பண்ணுவோம், ஒரு ஆஃபீஸ்ல இருப்போம், இல்லை ஒரு மீட்டிங்ல இருப்போம், இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல இருப்போம், இல்லை வேற எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்போம். இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து சிறுநீரையும் மோஷனையும் என்ன பண்றோம் அப்படின்னா போஸ்ட்போன் பண்ணிடலாம்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி நம்ம அடக்கி வைக்கிறதுனால, ஒத்தி வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பா அகைன் அது வந்து வெளியேறதுக்கான நேரத்தை அது வந்து மறுபடியும் ஃபிக்ஸ் பண்றதுக்கு லேட் ஆயிடும். இதனாலையுமே நமக்கு உடல்நல தொந்தரவுகள் ஏற்படும், மலச்சிக்கல், செரிமான கோளாறுகளுமே ஏற்படும். அதனால இந்த விஷயத்திலுமே நம்ம வந்து கண்டிப்பா ஒரு ப்ராப்பரா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான் மோஷன், யூரினை நீங்க கண்ட்ரோல் பண்ணாம அது எப்போ வருதோ அப்ப நம்ம போயிட்டோம் அப்படின்னாலுமே இன்னும் சில தொந்தரவுகள்ல இருந்து நாம வந்து
வந்து விடுபட்டு ஆரோக்கியமா வாழ முடியும். இப்போ இந்த மலச்சிக்கல் தொந்தரவுகள் இல்லாம இருக்கிறதுக்கான ஒரு வர்ம புள்ளி தான் பார்க்க போறோம். இந்த வர்ம புள்ளியை நம்ம எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட உள்ளங்கையில இந்த சென்டர்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ரெட்ல மார்க் பண்ணிக்கணும். கண்டிப்பா இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ரெண்டு உள்ளங்கையிலையுமே ரெட் கலர்ல மார்க் பண்ணிட்டு நம்மளோட இந்த பெருவிரலை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி வந்து அழுத்தம் கொடுத்து கொடுத்து இப்படி நம்ம எடுத்துடணும். இந்த மாதிரி 50 டைம்ஸ் செய்யணும். இந்த கையில 50 டைம்ஸ், இந்த கையில 50 டைம்ஸ். மார்னிங் ஈவினிங் 2 டைமே நீங்க இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கறதுனால கண்டிப்பா மலச்சிக்கல் தொந்தரவுகள் இல்லாம இருக்கும். அதே மாதிரியே ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது நம்மளோட லெஃப்ட் ரைட் ரெண்டுலயுமே நீங்க இதை ஃபாலோ பண்ணணும். இந்த கையில நம்மளோட எல்போல இந்த மடிப்புக்கு கீழே இந்த இடத்துல நீங்க அழுத்தம் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரொட்டேட் அழுத்தம் நீங்க கொடுக்கணும். அதே மாதிரியே இந்த கையிலையுமே நம்ம எல்போ இந்த இடத்துல ஒரு மடிப்பு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மடிப்புக்கு கீழே நீங்க ஒரு 3 to 5 மினிட்ஸ் மட்டும் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா தோல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளுமே இல்லாம நம்ம ரொம்ப ஆரோக்கியமா வாழலாம். இவ்வளோ நேரமா தோல் நோய் வந்து எதனால ஏற்படுது, அந்த மலச்சிக்கல் ஏற்படாம இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான உணவு வழிமுறைகளை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி மலச்சிக்கல் தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா எக்கச்சக்கமான மலச்சிக்கல் தொந்தரவுகளுக்கு நான் வந்து சொல்யூஷன்ஸ் சொல்லியிருக்கேன். அதுல இந்த சொல்யூஷனையும் ஃபாலோ பண்ணி பார்க்க சொல்லி இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரியே அற்புதமான பதிவோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். வணக்கம். நம்ம யோகம் சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க. ஹெல்த் சம்பந்தமா இருக்கட்டும், ஹோம் ரெமிடிஸா இருக்கட்டும், எல்லாமே முத்திரைகள் சம்பந்தப்பட்டதும் நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம யோகம் சேனல்ல மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம்.